ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இந்த வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் ஆப்பில் வந்து நம்ம ஸ்டேட்டஸை வந்து நம்ம எப்படி ஹைட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸை போடுறீங்க, அதை குறிப்பிட்ட சில பேர் பார்க்கக்கூடாது, இல்லாவாட்டி சில பேர் மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வந்து நம்ம அட் பண்ணுறது இல்லாட்டி ஸ்டேட்டஸை வந்து ஹைட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல ஸ்டெப்ஸை வந்து சரியாக ட்ரை பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களாலையுமே உங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வந்து ஹைட் பண்ண முடியும். இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. முதல் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கார்னரில் பாருங்கள் 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போகணும். போன பிறகு இங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்க உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க ஷேர் பண்ற ஸ்டேட்டஸை உங்க கண்டெக்ட்ல உள்ளவங்க மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னா உங்களால மை கண்டெக்ட் அப்படின்றத கொடுத்து வைக்க முடியும். இல்லாட்டி உங்க கண்டெக்ட்ல உள்ளவங்கள வந்து சில பேர் அதாவது பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை உங்களால் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த மை கண்டெக்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி தேவையான அதாவது எந்தெந்த கண்டெக்ட்ஸில் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றத நான் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோமா இருந்தால் அவங்க கிட்டையுமே வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸை வந்து ஹைட் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் ஒன்லி ஷேர் வித் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அதை வந்து கொடுத்து நம்ம ஏதாவது ஒரு கண்டெக்ட்டை செலக்ட் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்து நம்ம ஷேர் பண்ணுற அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்படித்தான் வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம போடுற ஸ்டேட்டஸை வந்து ஹைட் பண்ணுறது, அதுக்கான ப்ரைவசி செட்டிங்ஸ். ஸோ நீங்களுமே வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை ஹைட் பண்ண விரும்புகிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் வாட்ஸ்அப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.